ஹாய் வணக்கம், வெல்கம் டு ஹாப்பி டேஸ்ட் பட்ஸ். இன்னைக்கு நாம பிரிஞ்சால் கறி, அதாவது பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷா யூஸ் பண்ணி சாப்பிட்ற பிரிஞ்சால் தொக்கு எப்படி செய்யறது நம்ம பார்க்கலாம். கத்திரிக்காய் தொக்கு. இதுக்கு ரொம்ப முக்கியமான 2 இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா வேர்க்கடலையும் எள்ளும். ரெண்டுமே வறுத்து தான் நம்ம யூஸ் பண்ணணும். என்கிட்ட வறுத்த வேர்க்கடலை இருக்கு. 1/4 கிலோ கத்திரிக்காய்க்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலையை வறுத்ததை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம எள்ளை வறுத்துட்டு சேர்த்துக்கலாம். எள்ளை 3/4 டீஸ்பூன் அளவுக்கு வறுத்துக்கோங்க. வெள்ளை எள்ளு சேர்த்திங்கன்னா கலர் மாறாது, நல்லது. வெள்ளை எள்ளு தான் சேர்ப்பாங்க. இது நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச உடனே மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சிக்கலாம். எள்ளு பார்த்தீங்கன்னா நல்லா செவந்து பொரிஞ்சு வந்துச்சு. இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஆறின உடனே தண்ணி சேர்த்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம். 1/4 கிலோ கத்திரிக்காய் இது பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக இருக்குது. உங்களுக்கு சின்ன சின்னதாக கிடச்சிச்சின்னா அந்த மாதிரி அதை எடுத்துக்கோங்க. சின்ன சின்ன கத்திரிக்காவை கிடச்சிச்சின்னா இந்த காம்பை மட்டும் கட் பண்ணிவிட்டு பின்னாடி இந்த மாதிரி 4 ஸ்லிப் போட்டுக்கோங்க. போட்டுட்டு உள்ள பூச்சி எதுவும் இல்லையான்றதை ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சின்ன சின்னதாக எடுத்தால் இது பெருசாக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் இதை ஃபுல்லாக கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி இருக்க கத்திரிக்காய் கருத்துரும். அதனால் பக்கத்தில் எப்பயுமே ரெடியாக தண்ணி வச்சுட்டு அதில் போட்டுக்கலாம். கத்திரிக்காவை ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. நம்ம அப்போ டிஷ்ஷஸ் செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகும் 1/2 டீஸ்பூன் சீரகம், அதுக்கப்புறமா சும்மா கையில் இப்படி இந்த அளவுக்கு வெந்தயமும் எடுத்திருக்கேன். இது ஒரு எண்ணெய்னா ஒரு 10 to 12 வெந்தயம் இருக்கு, அவ்வளவுதான். இதை நம்ம தாளிச்சுக்கலாம். லேசாக கலந்து விட்டுருங்க. இதுக்கு கருவேப்பிலையும் நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும். அதனால நல்லா ஒரு 2 கொத்து கருவேப்பிலை நான் சேர்த்துக்கிறேன். பொரியட்டும். ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஸ்லிப் பண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு வெங்காயம் பொடியா நறுக்கணும். வெங்காயம் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லூசன்ட் கலர் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இது ராஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கி வச்சுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் போல வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரிஞ்சு வச்ச கத்திரிக்காவை சேர்த்துப்போம். இது ஏன் நம்ம நல்லெண்ணெயில் செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கத்திரிக்காவும் சூடு அண்ட் மோஸ்ட்லி நம்ம இதை ஸ்பைசி ஐட்டம்ஸோடு தான் நம்ம சாப்பிடுவோம். லைக் பிரியாணி, புலாவ் அந்த மாதிரி. அதுவும் பார்த்தீங்கன்னா பாடி ஹீட்டை நமக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால் நல்லெண்ணெயில் செய்யும்போது நமக்கு பாடி ஹீட் நமக்கு குறைச்சி கொடுக்கும் நமக்கு. அதுக்காக தான் நம்ம நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறோம் செய்யறதுக்கு. கத்திரிக்காய் நல்லா ஒரு 70% வரைக்கும் நல்லா குக் ஆகணும். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. நம்ம இதில் புளி தக்காளி ரெண்டுமே சேர்க்கிறோம் அப்படிங்கிறதுனால உப்பு ஒரு
3/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். மொத்த டிஷ்ஷுக்குமே நம்ம 1/4 டீஸ்பூன் இப்போ சேர்த்துருக்கேன். பார்த்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம். நான் கல் உப்பு சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு தக்காளி பொடியாக நறுக்கணும். இதையும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். ஏன்னா எல்லாமே மேஷியாக குக் ஆகணும். இந்த ஸ்டேஜில் சேர்த்துடும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே அட் அ டைம் குக் ஆகிடும். இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. அதுங்க கத்திரிக்காய் வந்து நல்லா ஒரு 40% வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. கலர் எல்லாம் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மிளகாத்தூளும் தனியாத்தூளும் நம்ம சேர்த்துப்போம். தனியாத்தூள் நான் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து ஆல்ரெடி பச்சை மிளகாவும் மிளகும் வந்து நம்ம தாளிச்சிருக்கோம். ஸோ அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கணும். மிக்ஸ் பண்ணிட்டு லேசாக தண்ணி தெளிச்சுக்கலாம். இப்போ நிமிஷமா கத்திரிக்காய் இன்னும் கொஞ்சம் குக் ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து புளி தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ திருப்பி மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா நல்லா மேஷியாக குக் ஆகி அண்ட் அந்த மசாலாவும் நல்லா குக் ஆகிட்டு மேலே எண்ணெய் ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து இந்த சைஸ் புளி, சின்ன லெமன் சைஸ் புளியை வந்து நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சி எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து வச்சிருக்கேன். நம்ம இதை சேர்த்துப்போம். மிக்ஸ் பண்ணி வச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்க கொத்தமல்லியில் சும்மா கொஞ்சம் கொத்தமல்லி சேர்க்கும் போது கொத்தமல்லியோட தண்டை மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக அரைஞ்சி வச்சுக்கோங்க. இதோட சேர்க்கும் போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். சட்னி அரைக்கும் போதும் சரி, இந்த மாதிரி கிரேவி செய்யும் போதும் சரி, அந்த தண்டை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. அதுலேருந்து அவ்வளோ ஒரு அருமை கிடைக்கும் நமக்கு. கத்திரிக்காய் சூப்பராக குக் ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து இன்னொரு ஒரு ரா ஸ்மெல் ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் இதோட ரா ஸ்மெல் போகணும். அதுக்காக நம்ம இப்போ இதை குக் பண்ணிக்கலாம். புளி தண்ணி ஊற்றி 3 நிமிஷம் போல ஆயிருக்கு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கிரேவி சூப்பராக கொதிச்சுட்டு இருக்கு. கத்திரிக்காய் பாருங்க சூப்பராக செம்ம சாஃப்டாக வெந்திருக்கு. இதெல்லாம் சேர்ந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் நல்லா ஃபைனாக அரைச்சிருக்கேன் தண்ணி ஊற்றி. இப்போ இதை சேர்த்துப்போம். பேஸ்ட்டை நம்ம பேஸ்ட் பண்ண வேண்டாம். அதையும் தண்ணி ஊற்றி நான் இப்போ இதை கூட சேர்த்து விடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பேஸ்ட் சேர்த்தோடனே இந்த கலரே பாருங்க மாறிடுச்சு. நல்லா லைட் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இதுவும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு இன்னொரு 2-3 நிமிஷம் நம்ம கொதிக்க விடலாம். இப்போ எல்லாமே செட்டில் ஆகிடும். நமக்கு வந்து எல்லாமே இந்த ரா ஸ்மெல்லாம் போயிட்டு எல்லாம் சேர்ந்து ஒன்றா கிடைக்கும். உப்பு செக் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில். பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய்லாம் நல்லா முஷியாக நல்லா சாஃப்டாக குக் ஆகி எல்லாம் சேர்ந்து வந்துருச்சு. டேஸ்ட் பண்ணி பார்த்தா உப்பு கரெக்டாக இருக்குது. அண்ட் ரா ஸ்மெல்லும் போயிடுச்சு. நமக்கு வேர்க்கடலை அந்த புளியோட ரா ஸ்மெல் எல்லாமே போயிடுச்சு. எண்ணெயும் பூசோட் ஆகி வர ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள் மேலே நம்ம போட்ட எண்ணெய் நல்லா வெளியில் வருது. கொஞ்சமாக கொத்தமல்லி கார்னிஷிங்க்கு சேர்த்துக்கலாம். நம்ம கத்திரிக்காய் பச்சடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு.
வாங்க இதை சர்வ் பண்ணிடலாம். பிரிஞ்சால் கறி, கத்திரிக்காய் பச்சடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது பிரியாணியோட, புலாவோட, தேங்காய் பால் சாதத்தோடலாம் சூப்பராக இருக்கும். கீ ரைஸ் எஸ்பெஷலி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் HTB சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.